தீபிகா வணக்கம். இந்திய நேரப்படி சரியாக கடந்த திங்கள் இரவு 7:30 மணிக்கு ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா முடக்கியது. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டார் போர்ட், ட்ரிபோலி உள்ளிட்ட 23 போர் கப்பல்கள் மற்றும் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டு மத்திய கிழக்கு பகுதியில் முகாமிட்டு போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் இருபுறமும் தடுப்பு வேலி போன்று அமைக்கப்பட்டு ஈரானுக்கு எதிராக இந்த முடக்கத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது. ஆனால் 3 நாட்களாகியும் ஈரான் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அமைதி காத்து வருவதும் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் ஈரான் இதற்கு முன்னதாகவே ஹோர்முஸ் ஜலசந்தியில் எங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நாட்டினுடைய கப்பல்கள் உள்ளே வந்தாலும் குண்டு வைத்து தகர்ப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் கடல் கன்னிவெடிகள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் மிரட்டல் விடுத்து வந்தார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அமெரிக்கா தன்னுடைய அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கினார்கள். இருந்தாலும் தொடர்ந்து ஈரான் அதற்கு எதிர்வினையாற்றாமல் அமைதி காத்து வருவது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரான் தற்போது அதிரடியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை என்றால், அமெரிக்காவின் முடக்கத்துக்கு எதிராக பதிலடியாக வளைகுடா நாடுகளுடைய சரக்கு எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் ராணுவம் அனுமதி வழங்க மறுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எங்களுடைய நாட்டு கப்பலை நீங்கள் விடவில்லை என்றால் வளைகுடா நாடுகளுடைய மற்ற எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் ராணுவ நடவடிக்கைகளால் ஹோர்முஸ் ஜலசந்தியின் சரக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முழுமையாக முடங்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஈரான் மற்ற நாட்டினுடைய எண்ணெய் சரக்கு கப்பல்களை செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள். ஈரான் நாட்டு கப்பலை விடவில்லை, அதற்காக நாங்கள் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தெரிவித்து வருகிறார்கள். இதனால் மொத்தமாக முடங்கக்கூடிய ஒரு அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று ஈரான் ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளுடைய சரக்கு எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் ராணுவம் அனுமதி வழங்க மறுத்து வரக்கூடிய நிலையில் ஈரான் துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், ஒருவேளை அமெரிக்கா எங்கள் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளுடைய அனைத்து துறைமுகங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதற்காக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் ஹோர்முஸ் முடக்கத்தை உடனடியாக அமெரிக்கா கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியாவில் ஏன் இந்த கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக, அதாவது பெர்சிய வளைகுடா மற்றும் செங்கடலுக்கு நடுவே தான் சவுதி அரேபியா அமைந்திருக்கிறது. ஆனால் தற்போது பெர்சிய வளைகுடாவினுடைய ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் செங்கடல் வழியாக சரக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை சவுதி அரேபியா மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஈரானுடைய தூண்டுதலின் பேரில் ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய பாப் அல் மாண்டேப் ஜலசந்தியை மூடக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றது. இதனால் அதுபோன்று அந்த ஜலசந்தி மூடப்பட்டால் சவுதி அரேபியாவினுடைய கடல் வழி போக்குவரத்து முழுமையாக முடங்கும். அதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்படும். அதனால் அமெரிக்காவுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம், உடனடியாக ஹோர்முஸ் முடக்கத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்று சவுதி அரேபியா கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்தால், மறுபுறமாக இந்த முடக்கத்தின் காரணமாக ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்றால் ஈரானுடைய பொருளாதாரத்தில் சுமார் 90% கடல் வழி வர்த்தகத்தையே சார்ந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் முடக்கம் காரணமாக ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஈரானுடைய உணவு சப்ளை உடனடியாக பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஈரானுக்கு சென்று கொண்டிருக்கூடிய 9.83 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் ஈரான் துறைமுகத்தில் இறக்குமதி செய்ய முடியாதபடி அமெரிக்கா முடக்கி இருக்கிறது. இதனால் ஈரான் நாட்டில் போர் தாக்குதலையும் தாண்டி உணவு பற்றாக்குறை பாதிப்பு பெரியதாக வெடிக்கும் என அங்கிருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய கடல் வழி சரக்கு போக்குவரத்து மொத்தமாக முடங்கி இருக்கிறது. இதனால் ஈரான் நாட்டுக்கான உணவு இறக்குமதி என்பது தடைபட்டிருக்கிறது. ஈரானில் உணவு விலை என்பது உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. பொருட்களுடைய விலை என்பது அதிகமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த நீர்வழி போக்குவரத்து தடை, வர்த்தக தடை என்பது ஈரான் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. உணவுப் பொருட்களின் விலை என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு ஆண்டில் சராசரியாக தொடர்ந்து தற்போது நிலையில்தான் இந்த விலைவாசி உயர்வு என்பது அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது.
ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் என்பது அரிசி என்பது 77%, சோளத்தில் 89%, சமையல் எண்ணெயில் 91% என இறக்குமதி ஈரான் சார்ந்திருக்கிறது. தற்போது அமெரிக்காவின் இந்த முடக்கம் காரணமாக ஈரானுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்பது தடைபட்டிருக்கிறது. இதனால் ஈரான் ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அபாயத்திலும் விலைவாசி உயரக்கூடிய அபாயத்திலும் சென்று கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ஈரானுடைய அதிபர் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் எங்களை சரணடைய வைக்க முயல்வது தோல்வியே தரும் என்று ஈரான் அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அரசு மீது பலத்தை பிரயோகிக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் இறுதியில் தோல்வி அடையும் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் மசூத் பெசாக்சியன் தெரிவித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து இதை பற்றி பேசும்போது, நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை வலியுறுத்துகிறோம், ஆனால் சரணடைய நிர்பந்திப்பதை ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியில் முடிந்தால் அது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, போருடைய தாக்கத்தையும் தாண்டி உணவு பஞ்சம் விலைவாசி உயர்வை நோக்கி இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 3 நாட்களாக, அதாவது அமெரிக்கா முடக்கத்திற்கு முன்பு வரை பகிரங்கமாக மிரட்டல் விடுத்து வந்த ஈரான் அமெரிக்கா முடக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு தொடர்ந்து 3வது நாளாக அமைதி காத்து வருவது, ஈரான் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதே போன்று ஈரானில் ஏற்படக்கூடிய இதுபோன்ற உணவு பஞ்சம் விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.